ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 394வது நாமாவளியாக ஓம் தயாசாராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி கருணையின் பிரதான அம்சமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. கருணையே வடிவமானவர் இறைவன். முருகப்பெருமான் கருணையால் தான் உருவம் எடுத்து வரார். பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு கச்சியப சிவாச்சாரியார் சொல்கிறார் இல்லையா. அப்படி கருணைகூர் முகங்கள், அப்படி கருணையே வடிவமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த கருணையிலையும் ஒரு எசன்ஸ் மாதிரி சாரமாக யார் இருப்பா அப்படின்னா அவர் முருகப்பெருமான் அப்படின்றார். அப்போ அந்த கருணைன்றதுலே அதனுடைய ரசமாக, அந்த தத்துவத்தினுடைய ரசமாக முருகப்பெருமான் இருக்காராம். திருப்புகழில் பல இடங்களில் முருகனை அழகாக வர்ணிப்பார். இறைவனிடத்தில் நம்ம அன்பு வச்சா போருமா, அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்றை நினையாமல் என்னுடைய அந்த வினை பயனெல்லாம் தடுக்குது. அதனால் உன்னிடத்தில் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து அன்பேது மன்றி குன்றாமலைந்து அலைவேனோ. இந்த பூமியில் எல்லா விதமான போக வஸ்துகளிலே என்னுடைய மனம் சென்று நான் பல விதமான துன்பத்தை அடைவேனோ. முருகா எப்பேற்பட்டவர், மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா. இறைவனிடத்தில் பணிஞ்சிட்டா போகிறோம், எப்பேற்பட்ட பாவங்களையும் முருகப்பெருமான் துவம்சம் பண்ணிடுவாராம். அப்பேற்பட்ட அந்த இறைவன் அது மட்டும் பண்ண மாட்டாராம், சென்றே இடங்கள் கந்தா எனும்போது செஞ்சேவல் கொண்டு வரவேணும். இப்போ முருகப்பெருமானை நம்ம எங்கே நினைத்தாலும் முருகப்பெருமான் சேவலோடு வருவாராம். சேவல்ன்றது அவருடைய கொடி, வெற்றி கொடியை கொடுக்கும். அப்படி மானிடர்களாக இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்காக கருணையின் பிரதான அம்சமாக முருகப்பெருமானே இருக்கார்ன்றது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் தயாசாராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.